தமிழக அரசுக்கு எதிராக இருக்கிறதுனால அந்த எதிர்ப்பை அவர் அறுவடை பண்ணுறதுக்கு இது ஒரு அருமையான வாய்ப்பாக பயன்படுத்துகிறாரு. ரெண்டாவது அவர் சினிமா வசனம் மாதிரி முத நான் இப்போ தான் வந்து இந்த மண்ணை தொட்டுட்டு என்னுடைய போராட்டத்தை ஆரம்பிக்கங்கிறதெல்லாம் சினிமாவுக்கு நல்லா இருக்கும். நிஜத்தில் எப்படி இருக்குங்கிறத போக போக தான் பார்க்கணும். அவரால் வந்து மோடிகிட்ட பேச முடியுமா? மோடிகிட்ட பேசாமல் வந்து அமைக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு இவர் யார்? அதே ஒரு சிஎம் பேசினா ஒரு அர்த்தம் இருக்குது, எதிர்கட்சி தலைவர் பேசினா அர்த்தம் இருக்குது. இப்போ தான் இவர் கட்சிக்கே வராரு. அப்படி இருக்கும்போது இவர் வந்து அமைக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு இவர் யார்? முக்கியமாக இது இப்போ விமான நிலையம் முக்கியமாக தேவைப்படுது. ஆனால் இந்த கலாட்டெல்லாம் தேவையில்லை. அங்கெல்லாம் எங்கே கட்டுவாங்க? இடம் இருக்கிறதாங்க கட்ட முடியும். எல்லாம் அரசியலுக்கு தான். ஏதோ அதான் இந்த கால அரசியல் வந்த மாதிரி இருக்குது. யார் எதிர்த்து எப்படி என்ன செய்கிறான்றது தெரியல. மத்திய அரசு செய்ய வேண்டியது மாநில அரசு தொந்தரவு கொடுக்குறாங்க. புரிதல் இல்லை அவருக்கு. எடுப்பார் கைப்புள்ள அவர். இன்னும் அவருக்கு அரசியலே புரியலைங்க. அவருக்கு எது ஒன்றுக்குமே தெரிஞ்சு செய்ய மாட்டேங்கிறாரு. யாரோ சொல்லி கொடுத்தா செய்கிறாரு, அவ்வளோதான்.